Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வளாகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் ஆய்வு நடைபெற வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனையை கண்காணிக்க பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்களில் சோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தமிழகத்தில் அமைந்த பிறகு போதைப் பொருள் தடுப்பு பணிக்கு பல்வேறு முக்கியத்துவங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அரசில் புதியதாக போதை ஒரு படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் பல்வேறு விதமான அந்த போதையை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகள் குறித்தும் தமிழக அரசு சார்பில் ஒரு சுற்றறிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை அந்த மதுவிலக்கு ஆணையர் அதில் போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பொருட்களை கடத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக சேமித்து வைத்தல் ஆகியவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் குறித்து போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் குறித்தும் தீய எண்ணங்கள் குறித்தும் விழிப்புணர்வு போதை மீட்பு திட்டங்களை நடத்துவதில் சுகாதாரத்துறை உட்பட அது சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.